அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி நண்பர்களே, இந்த பதிவில் மேஷராசி கூட பேர இருக்கின்ற அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் 2022 எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மேஷராசி கூட தான் பேர் ஆவீங்க. மேஷராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் மேஷராசி நண்பர்கள் வணங்கண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சுக்கிர பகவான். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் உங்களுடைய நவாம்ச அதிபதி புதன் பகவான். அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சந்திர பகவான். இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 4 பாதங்கக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ங்க. ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளவு வருடம் பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரிஷப மனையிலேருந்து மேஷ மனைக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதாவது மேஷத்துக்கு லக்னத்தில் அமர போறாரு ராகு. நெக்ஸ்ட் கேத்து நம்மளுடைய விருச்சிக மனையிலேருந்து துலாம் மனைக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? இதன் மூலமா நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் அது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக எங்களால் தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா? உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. பொதுவா ராகு கேது அப்படின்ற 2 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள், அதாவது நாக கிரகங்கள், பாம்பு கிரகங்கள். சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடே கிடையாதுங்க. ப்ளஸ் இவங்களுக்கு சுய புத்தியும் கிடையாது. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. அது இவங்க இருக்கக்கூடிய வீடு நல்ல அவங்களுக்கு செட் ஆகாத வீடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இதோடைய ஒரு ஐதீகங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேங்க. பொதுவாக ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே 3, 6, 11, 12 ஆகிய வீடுகளில் இருந்தாங்க. பிளஸ் 9வது வீட்டில் கேத்து இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே விசேஷமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகங்க. ஓகேங்களா? அதே ராகு ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவாங்க நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது. சரிங்களா? அதே சமயம் நெக்ஸ்ட் ஒரு சிலர் தவறான வேலைகளில் ஈடுபட்டு நீங்கள் ஜெயிலுக்கு சென்று கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு ஏற்படுங்க. இதுதான் ராகு 8வது வீட்டில் இருந்தாருன்னா நடக்கக்கூடிய ஒரு பலன். அதே மாதிரி கேத்து ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் 7வது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறோம்னா அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணுவாருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ராகு பயிற்சியின் மூலமா நம்மளுடைய மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு உங்களுடைய லக்னத்தில் அமர்றார். அதாவது 1வது வீட்டுக்கே வராருங்க. மற்றும் கேத்து 7வது வீட்டுக்கு வராரு. இப்போ உடனடியாக நீங்க நினைக்கலாம், இப்பதான் நீங்க சொன்னீங்க 7வது வீட்டில் கேத்து இருந்தார் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அடுத்த 18 மந்த்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணுங்க. கேத்து பகவான் 7வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணுவாரு அப்படின்றது உண்மைங்க. ஆனா உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திர அதிபதியே கேது பகவான். சரிங்களா? அதனால தான் நம்ம தெளிவாக 4 பாதங்கக்காரங்களுக்கும் நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவான் அப்படின்றதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ப்ளஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸும் கேது பகவான் நிச்சயமாக ட்ரிகர் பண்ண மாட்டார். என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியை கேது பகவான். அதனால நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ ராகு என்ன பண்ணுறாரு? லக்னத்தில் அமர்ந்திருக்கார். அங்கேருந்து என்ன பண்ணுவார்னா 3வது வீடு 7 மற்றும் 11, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ப்ளஸ் இது கூடிய கூடுதலாக 11வது வீடான லாபஸ்தானத்தை
லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அதாவது ராகுவோட பார்வை வந்து 11வது வீடான லாபஸ்தானத்தில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தன லாபம் வந்து நீங்கள் நினச்ச விட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி தன லாபம் எதிர்பார்த்தீங்களோ அதை விட உங்களுக்கு பல மடங்கு வந்து லாபம் அதிகமாகவே கிடைப்பதற்கு ராகு வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் அப்படின்றதான் இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சரிங்களா. உங்களுக்கு உங்களோட மனைவிக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிது அளவில் கருத்து வேறுபாடுகள் வந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே வந்து உங்கள் கையில் தாங்க இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் அடக்கமாக வீட்டில் இருக்கீங்களோ, அதாவது உங்களுடைய மனைவி கிட்ட வந்து சண்டை போடாமல் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள். கணவன் மனைவியிடையே வந்து ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய முயற்சியுடைய திறமை வந்து அதிகப்படுத்துவார். இது எப்படி அதிகப்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பயந்துகிட்டே கூட இருந்திருப்பீங்க. இந்த சமயத்தில் நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள் மட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா ராகு பகவான், சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து ஏன் வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணிவிட்டு இந்த நல்ல விஷயத்த பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ட்ரிகர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இப்போ இமீடியட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடிப்பாருங்க, பண்ண வைப்பார். இதுதான் வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ராகுவும் உங்களுக்கு குருவும் வந்து ஒரே வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவும் குருவும் வந்து உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு எதனா நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அவரால் பண்ண முடியாது. இது பேர் வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு வந்து செயலிழந்து போனாலும் அவருடைய ஃபுல் பவரை வந்து ராகு வந்து உறிஞ்சிக்கிட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு பிரதிபலனுங்க. ஓகேங்களா. ராகு எப்படின்னா அவர் கூட எந்த கிரகங்கள் இருந்தாங்களோ அந்த கிரகத்துடைய சக்தி வந்து எடுத்துப்பார். அதாவது அவங்கள விழுங்கிடுவார். ஏன்னா இவர் பாம்புன்றதுனால அவங்கள விழுங்கிடுவாரு அப்படின்றது தான் இதோடைய ஒரு அர்த்தங்க. அவங்கள விழுங்கிட்டு ஆனா அவங்களுடைய பலன்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். இதுதான் அவருடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குரு வந்து ராகு விட்டு பிரிஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரோட 5ஆம் பார்வையாகவும் மற்றும் 9ஆம் பார்வையாகவும் ராகுவை பார்த்தார் அப்படின்னா ராகு வந்து இன்கேஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கெடுதலே பண்ணணும்னு நினச்சாங்களும் கூட அவரால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா குரு வந்து அவர் வந்து கட்டி போட்டுடுவார். இதுதான் வந்து இதோடைய ஒரு அர்த்தம்ங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேத்து வந்து உங்களுக்கு 7வது வீட்டில் இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 7வது வீடுன்றது வந்து கேத்து இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆகும்ட்டு மறுபடியும் இது கூட அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கோங்க. உங்களுக்கு 7வது வீட்டில் வந்து கேத்து பகவான் இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியே கேது பகவான் அப்படின்றதுனால இது எப்படி கணக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி நட்சத்திரமுங்க. சரிங்களா. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது. அதனால வந்து இது என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த வீட்டுக்கே யாருமே வந்து தவறான விஷயங்கள் செய்துக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் 100% வந்து கேது பகவானால உங்களுக்கு எந்த ஒரு உடல் உபாயங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவுதாங்க. ஆனாலும் எதுக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. சரிங்களா. முடிஞ்சது அப்படின்னா டெய்லி காலையில் ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் போங்க அல்லது யோகா பண்ணுங்க. சரிங்களா. ப்ளஸ் இது கூட வந்து மெடிடேஷனும் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்க மனதை வந்து நீங்க வந்து ரொம்பவே நிம்மதியா வச்சுக்கலாங்க. சரிங்களா. உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா கூட நீங்க வந்து அதை சுயமா சிந்திச்சுட்டு ஒரு கரெக்டான முடிவு எடுப்பதற்கு உங்களுக்கு யோகா மற்றும் மெடிடேஷன் வந்து ரொம்பவே உறுதுணையா இருக்கும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. மற்றும் கேத்து வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற மன வருத்தத்திலே இருக்கீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 12, 2022க்கு பிறகு ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கவே இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு, சரிங்களா, ரொம்ப காலமாக வந்து ட்ரை பண்ணிட்டீங்க குழந்தைங்களே பிறக்கல அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நம்மளுடைய ஆந்திராவில் வந்து ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. சரிங்களா. அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு, அதாவது ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. ப்ளஸ் ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதே கோவிலில் பார்த்தீங்கன்னா பாதாள கணபதி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. சரிங்களா. இங்கே வந்து கேது பகவான் வந்து கணபதி பகவானா வந்து உருமாறி அமர்ந்திருப்பாருங்க. சரிங்களா. அதாவது அவர் வந்து பூமியிலேருந்து 18 அடிக்கு கீழே இருப்பார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கணபதியை வேண்டி வணங்கிட்டு அதற்கப்புறமா வந்து பிரகாரத்துக்குள்ளே போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் இவங்க 2 பேருமே வேண்டி வணங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு
குழந்தைகள் பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கு கேத்து பகவான் உறுதுணையாக இருப்பார். ஏன்னா நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நட்சத்திர அதிபதியாக வந்து கேத்து பகவான் அப்படின்றதுனாலங்க. சரிங்களா, அதாவது உங்களுக்கே தெரியாமல் குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதற்கு கேத்து மூலமாக ராகு கேத்து மூலமாக என்ன தடைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த தடைகள் எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் வந்து கேத்து பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் இதோடைய ஒரு ஐதீகங்க. ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த 10 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கல அப்படின்ட்டு. இதில் 2 விதம் இருக்குங்க. ஒன்று, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக 6 மந்த்ஸுக்குள்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு தடவை பரிகாரம் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதோடைய பலன் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் தாங்க இருக்கும். சரிங்களா, 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த பரிகாரத்தோடைய எஃபெக்ட் வந்து 0 ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் திரும்பி ஒரு வாட்டி பரிகாரம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி போயிட்டு உங்களுடைய பரிகாரம் வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, உங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்கே வந்து நாக தேவதைகளை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷத்தோட வீரியம் கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மற்றும் ஒரு சிலருக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ராகு ஒரு இடத்துல இருப்பார், கேத்து ஒரு இடத்துல இருப்பார். மற்ற 7 கிரகங்களாம் அவங்க 2 பேருக்குள்ளே மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி இருந்தாங்க அப்படின்னா இது பேர் வந்து கால சர்ப்ப தோஷம்ங்க. ஆனால் அதே ராகு உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3வது வீட்டில் இருந்து கேத்து வந்து 9வது வீட்டில் இருந்தார் அப்படின்னா இது வந்து ராகு கேது யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க, கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க, மற்றும் ராஜயோகம்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ராகு வந்து 3லையும் கேத்து 9லையும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத விதமாக திடீர்னு சொல்லிட்டு தனவரவு உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த அலுவலகத்தில் உங்களுக்கே தெரியாமல் டக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச், அதாவது உயர் அதிகாரி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் டிசைட் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக உங்ககிட்ட சொல்லிட்டு ஓகே இந்த மாதத்துலேருந்து உங்கள் சம்பளம் வந்து 40,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து திடீர் பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் வந்து நம்மளுடைய ராகு கேதுடைய ஒரு தன்மைங்க. ஓகேங்களா, ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயமா இருக்குங்க, ராகு கேதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமும் இருக்குங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல விதமாக வந்து அவங்க அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்குமோ அதே சமயம் நம்மள இவங்க வந்து அழிக்கவும் பார்ப்பாங்க. இவங்க 2 பேருடைய ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக நியாயமாக போகிறீங்களோ, அதுவும் முக்கியமாக வந்து ராகு கேது பயிற்சியின் போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, ஸோ திருமண தடைகள் உங்களுக்கு வந்து நீங்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து ஸ்ரீகாளஹஸ்தியில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு அங்கே ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்தோடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலகிட்டு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா, ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கலாம், எதுக்குங்க இவ்வளோ ஸ்பீடாக பேசுறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இவ்வளோ ஸ்பீடாக பேசினாலே நமக்கு கிட்ட 15 நிமிஷம் வந்துடுதுங்க. நம்ம வந்து இன்னும் ஸ்லோவாக பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அது உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லோவாக பேசணும் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ நம்ம போடும்போது வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக பேசி புரிய வைக்கலாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, திருமண தடைகள் ஒரு சைடு உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில் தாங்க. சரிங்களா, ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இல்லாமல் இருந்திருக்கலாங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு ராகு மற்றும் கேது 2 பேருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. சரிங்களா, இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுடைய பார்வை வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தில் விழுதுங்க. சரிங்களா, மற்றும் கேத்துவோட பார்வை வந்து 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் விழுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேத்து வந்து 9வது வீட்டில் இருந்தானா லக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 9வது வீட்டை பார்த்தார் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பாரு.
அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு ஐதீகங்க. சரிங்களா? ஸோ என்ன ஆகும், உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் நீண்ட நாளாக ஏதோ ஒரு மனசாபம் இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனசாபம் எல்லாமே இப்போ வந்து ஒரு தீர்வு கூறுவதற்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக திகழுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் வந்து போயிட்டு பஞ்சாயத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசுவீங்க. ஆனால் அது கடைசியில் வந்து உங்களுக்கே வந்து உபத்திரத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக ஒதுங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நிச்சயமாக ராகு கேது வந்து 2 பேருமே இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து புதிதாக வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் பேரில் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை பேர்ல, அதாவது நீங்கள் இப்போ ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி பேரில் வந்து புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் வந்து சற்று லாபகரமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் வந்து புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து புதிதாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீண்ட நாளாக வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனை இருக்கோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து 1க்கு 2 வாட்டி பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி அடுத்த 18 மாதங்கள்ங்க உங்களுக்கு வந்து அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வந்துட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே வந்து கை வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிப்பை பொறுத்த அளவில் வந்து முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஏற்கனவே படிச்சுருந்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனால அந்த படிப்புச்சது வந்து உங்களுக்கு மறந்து போயிட்டே இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து ஒரே ஒரு வாட்டி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனதில் நின்றுட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக மதிப்பெண் வந்து உங்களுடைய தேர்வில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு வந்து லக் வந்து நல்லபடியாகவே இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லதுங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்களுக்கே வந்து ரிவர்ஸ் சொல்ல முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு நீண்ட நாளாக வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது இந்த ராகு கேது இவங்க 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை ட்ரிகர் பண்ணுறவங்க தான். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த பல் மற்றும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைப்பதற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலருக்கு வந்து பைல்ஸ்னால வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஏப்ரலுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறதோ அல்லது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைல்ஸ் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டை வந்து சால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரிங்க, நீங்கள் வந்து சொல்கிற மாதிரிலாம் நடக்கணும்னு என்ன விஷயம், இன்கேஸ் எங்களுக்கு நெகட்டிவ் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வருகின்ற ஜனவரி 1, 2022க்கு பிறகு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தடவையே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே கூட நீங்கள் வந்து ராகு கேது பயிற்சி நீங்கள் வந்து ராகு கேதுக்கு போயிட்டு தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நடக்கவிருக்கும் கெடு பலன்கள் எல்லாமே விலகிட்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நடக்க போவை எல்லாமே சிறப்பான பலன்களாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ராகு கேதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குங்க. ராகு வந்து எப்பவுமே என்ன பண்ணுவார்னா கொடுத்துட்டு அழிப்பார். அதாவது ஃபர்ஸ்ட் 9 months உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கிற மாதிரி பண்ணுவாருங்க. அடுத்த 9 months வந்து அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு கொடுத்தாரோ அது எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்கிறதுக்கு பார்ப்பாரு. அதே சமயம் கேத்து வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஞானக்காரகன். அவர் வந்து எடுத்தோடனே உங்களை அழிப்பார். அதாவது ஃபர்ஸ்ட் 9 months அழிப்பாருன்னா எப்படின்னா உங்களை மொத்தமாக அழிச்சிடுவார் அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஞானத்தை கொடுப்பார். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல பிரச்சனைலாம் மாட்டுவோம். ஸோ அதனால் இந்த வழியில் நம்ம போக வேணாம், முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல வழியில் செல்வதற்கு ஃபஸ்ட்டு 9 months வந்து பயிற்சி கொடுப்பார் கேத்து பகவான். செகண்ட் 9 months வந்து அந்த நல்ல யுக்திகளை நீங்கள் வந்து கையாளுறதுக்கு உங்களுக்கு கேத்து பகவான் உறுதுணையாக இருப்பார். இதுதான் வந்து ராகு வந்து எப்பவுமே கொடுத்து கெடுப்பார் மற்றும் கேத்து வந்து கெடுத்து கொடுப்பார் அப்படின்றதையோட முக்கியமான எக்ஸாம்பிளுங்க. சரிங்களா?
உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னும் பெரிய பிரச்சனைனா எங்களுக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குங்க, இதெல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நாங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை, இதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது, எதனா ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சாதகமான பதில் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து அடுத்த 18 மாதங்களுக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனையில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ப்ளஸ் இதற்கு பிறகு வந்து நீங்கள் மறுபடியும் புதுசாக லோன் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எதற்காக புதுசாக லோன் எடுப்பீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் எல்லாமே திருப்பி நடப்பதற்கு நீங்கள் லோன் வந்து கண்டிப்பாக எடுப்பீங்க. சரிங்களா? எடுத்துட்டு அதாவது உதாரணத்துக்கு உங்களுடைய வீடு கட்டுமான பணியை வந்து மறுபடியும் வந்து பண்ணுவதற்கும் அல்லது உங்கள் வீட்டில் வந்து எதனா சுப காரியங்கள் அதாவது காது குத்துவதோ அல்லது பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதோ உங்களுடைய வீடு கட்டுமான பணியை நீங்கள் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் பண்ணுவதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு நீங்கள் கடன் வாங்குவீங்க. அல்லது புதிதாக வீடு வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு கடன் வாங்கணுவீங்க. சரிங்களா? வீடு கட்டுமான பணிக்கு வந்து நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஸோ இது எந்த காரணத்துக்கும் உங்களுக்கு விரைய செலவுகளில் கண்டிப்பாக வராதுங்க. நீங்கள் வாங்குற கடன் எல்லாமே வந்து உங்களுக்கு சுப செலவில் தான் முடியும். நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 12, 2022 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே மேஷராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மேஷராசி கூட பெற இருக்கின்ற அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி 2022 எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்ற தகவல் தெளிவாக சொல்லியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.